இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரேவதி, நீ கண்ணு முடிச்சிட்டல்ல, ரொம்ப சந்தோஷமா. அம்மா நல்லா இருக்கியாம்மா? இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லையே? நல்லா இருக்கேன்ப்பா. எனக்கு என்ன ஆச்சு? நான் எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்தேன்? ரேவதி, உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்து தலையில அடிபட்டுருச்சு. அதனால உனக்கு ஒரு மைனர் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. வலி இன்னும் அப்படியே இருக்கா? ஆமாக்கா, இன்னும் வலி இருக்கு. டாக்டர் மெடிசன்லாம் எழுதி கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் சாப்பிட்டா சரியாயிடும். ஆபரேஷன் இப்பதானமா பண்ணிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் வலி போகும். ஆமா மாமா, நாளாக தானே சரியாகும். சித்தி, நீங்களும் இங்கேதான் இருக்கீங்களா? உனக்கு ஆக்சிடென்ட்னு தெரிஞ்ச பிறகு வீட்ல எப்படி இருக்க முடியும்? அதான் இங்கேயே இருக்கேன். டேய், நான் நினைச்ச மாதிரியே ரேவதிக்கு ஒண்ணு மட்டும் அடையாளம் தெரியல. அப்ப உன்னை பத்தின ஞாபகம் அவளுக்கு சுத்தமா இல்லைன்னு தானே அர்த்தம்? இது போதுண்டா, இதை வச்சு உனக்கு என்ன பண்றேன் பாரு. என்னம்மா, ரேவதிக்கு எல்லாரையும் அடையாளம் தெரியுது, ஆனா சகலையும் மட்டும் அடையாளம் தெரியல. அப்போ டாக்டர் சொன்ன மாதிரி ரேவதிக்கு 2-3 வருஷம் ஞாபகம் மட்டும் போயிடுச்சா? அதான் மாப்பிள்ள, எனக்கும் ஒன்னும் புரியல. கடந்த 2-3 வருஷம் ஞாபகம் மட்டும் ரேவதிக்கு மறந்து போயிட்டா நிஜமாலே சிக்கல் தான் மாமா. ஏன்னா சகல அப்பதான் நம்ம வீட்டுக்கு வந்தாரு. ரேவதியோட லைஃப்ல அவர் வந்ததும் அந்த டைம்ல தான். ஸோ அவரை பத்தி ரேவதிக்கு ஞாபகம் வரலன்னா அது ரொம்ப கொடுமை மாமா.